ஆள் பற்றாக்குறையின் காரணமாக தெற்கு ரயில்வே வழித்தடங்களில் ரயில் ஓட்டுநர்கள் மிக அதிக பணிச்சுமையை எதிர்கொண்டுள்ளனர். இதுகுறித்த விரிவான தகவல்களை பார்க்கலாம். தெற்கு ரயில்வேயில் 616 ரயில் ஓட்டுநர் பணி இடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளதாக அண்மையில் ஒரு RTI மனுவின் மூலம் தெரியவந்துள்ளது. தெற்கு ரயில்வேக்கு உட்பட்ட சென்னை கோட்டத்தில் மட்டும் 461 ரயில் ஓட்டுநர் பணி இடங்கள் நிரப்பப்படவில்லை. மதுரையில் 80, திருச்சியில் 75 மற்றும் சேலத்தில் 86 ரயில் ஓட்டுநர்கள் குறைவாக உள்ளனர். ரயில் ஓட்டுநர்கள் சில நேரங்களில் தொடர்ந்து 16 மணி நேரம் வரை பணிபுரிய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். இது கடுமையான பணிச்சூழல் மற்றும் மன அழுத்தத்தை ஏற்படுத்துவதோடு பெரிய ரயில் விபத்துகளுக்கான அடிப்படை காரணமாக அமையக்கூடும் என எச்சரிக்கப்படுகிறது. ஓய்வு விடுப்புகள் கிடைப்பது கடினமாக உள்ளது. நீண்ட விடுப்புகள் மறுக்கப்படுகின்றன. தொடர்ச்சியாக 2 இரவுகளுக்கு மேல் பணியாற்ற நிர்பந்திக்க கூடாது என்று ரயில் பாதுகாப்பு ஆணையரின் அறிக்கை வலியுறுத்துகிறது. ஆனால் ரயில்வே வாரிய விதிகள் 4 இரவுகள் தொடர்ச்சியாக பணியாற்ற அனுமதிக்கின்றன. இந்த முரண்பாட்டின் காரணமாக பல நேரம் 4 இரவுகள் தொடர்ச்சியாகவும் சில நேரம் அதைவிட அதிகமாகவும் பணியாற்றும் சூழல் இருப்பதாக ரயில் ஓட்டுநர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் 6 நாள் வேலைக்கு பின் 30 மணி நேர கட்டாய ஓய்வு நேரம் என்ற விதிமுறையும் மீறப்படுவதாக சில ஓட்டுநர்கள் புகார் அளிக்கின்றனர். ஆனால் கண்காணிப்பு கேமரா மூலம் கண்காணிக்கப்படுவதால் 30 மணி நேர ஓய்வு என்பது மீறப்பட வாய்ப்பில்லை என்று ரயில்வே அதிகாரிகள் கூறுகின்றனர். இந்திய அளவில் 18,000 ரயில் ஓட்டுநர்கள் கூடுதலாக தேவைப்படுவதாகவும் அதற்கான நடவடிக்கைகள் விரைவாக மேற்கொள்ளப்படும் என்றும் 2024 ஜூன் மாதம் இந்திய ரயில்வே துறை கூறியது. ஆனால் பணியாளர் சேர்க்கை இன்னும் நிறைவடையவில்லை என்று கூறப்படுகிறது. புதிதாக சேர்க்கப்படும் ஓட்டுநர்கள் 17 வார பயிற்சிக்கு பிறகுதான் பணியை தொடங்க முடியும். போதிய எண்ணிக்கையிலான ஓட்டுநர்கள் இல்லாததால் தெற்கு ரயில்வேக்கு புதிய ரயில்கள் விடப்படுவதும் தடைபடுவதாக சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர்.